இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நடந்து போங்க. இந்த ஆட்டோவில் போகிறது, காரில் போகிறது, பஸ்ஸில் போகிறதுலாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ ராகு கேத்து தோஷத்துக்குலாம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிகேட்டட் ஜாப். பரிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமம் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, லட்சக்கணக்கில் செலவுலாம் எதுவுமே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டடீஸ். எந்த படிப்பு நான் சூஸ் பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் பிரசனம்ல ஜஸ்ட் ஒரு ரேண்டம் நம்பர் பிக் பண்ணி என்கிட்ட கொடுத்தா போதும். நான் வந்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்றது சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவன் ஆயிடுச்சு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறீங்க. உங்களுக்கு பிஸ்னஸுக்கான ஜாதகம் அந்த கிரக காலநிலைகள் மாறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். சூரிய பகவானுக்குரியவர் அதை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது, ஃபாஸ்டிங் இருக்கும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறப்பு நேர்காணல் நீரஜா அவர்களை பார்க்க வந்திருக்கோம். இவங்க வந்து ஒரு ஏஎல்பி அஸ்ட்ராலஜர், ஜோதிடத்தில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். இவங்க இன்றைக்கி மக்களுக்கு நிறைய விஷயங்களை ஜோதிடம் மூலமாக நிறைய கேள்விகளுக்கான ஒரு சிறந்த பதில்களை நமக்காக கொடுக்க போகிறாங்க. மேடம் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்கள். இப்போ ஜோதிடம் பொறுத்தவரை மக்கள் என்ன விஷயத்தை அதிகமாக எதிர்பார்த்து கேட்க வராங்க? இப்போ ஜோதிடம்னாலே சார் நிறைய பேருக்கு வந்து நம்பிக்கை அப்படின்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா அவங்க கரெக்டான ஒரு பர்சன் கிட்ட போய் அவங்க ஜாதகம் பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த்து, பிளேஸ், டைம் ஆஃப் பர்த்து இதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் இருக்குது. அதிலே நம்ம எல்லாம் போட்டு பார்த்துருவோம். அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ம லக்னம் வச்சு பலன் சொல்கிறது கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோன்னா வயசுக்கு ஏற்ற மாதிரி லக்னத்தை நகர்த்தி பார்க்குறோம். நகர்த்தி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கிரக நிலைகள் அந்த டைம் பீரியடில் ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக காட்டும். இப்போ எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த பிரச்சனையோட வரும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த கொஷின்ஸ்க்காக தான் என்கிட்ட வந்திருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மோரோவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes எடுத்துக்கும் போடுறதுக்கு. ரொம்ப அக்யூரேட்டாக டீட்டெயில்டாக என்ன பர்பஸ்க்காக வந்திருக்கீங்களோ அதுக்கான ஆன்சர் தெரிஞ்சுட்டு தான் போவீங்க. இவ்வளோ டியூரேஷன் தான், இவ்வளோ கொஷின்ஸ் தான் என்கிட்ட கேட்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் டிமாண்டுமே நம்மக்கிட்ட கிடையாது. நீங்கள் இந்த கொஷின் கேட்க வந்திருக்கீங்க, அதுக்கான பதில் புரிதல் அப்படின்றது நான் கொடுக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜோதிடம் சொல்கிறத விட நிறைய பேருக்கு வந்து ஒரு ஆறுதல் தேடிட்டு இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு ப்ராப்ளம் இருக்கும், அவங்களுக்கு ஏன் அந்த சண்டை வருதுன்னே தெரியாது. அது பார்த்திங்கன்னா அந்த கிரகம் தான் அந்த பிரச்சனையை கொடுத்துட்ருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் அதுக்கு ப்ராப்ளம் கிடையாது, இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு ஜாதக கட்டத்தில் சாதகமாக இல்லை, இன்கேஸ் சாதகமாக இல்லைன்னா அதுக்கு என்ன பரிகாரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பரிகாரம் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஆக்சுவலாக இந்த பரிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோமம் பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், லட்சக்கணக்கில் செலவுலாம் எதுவுமே கிடையாது. சிம்பிள் பரிகாரம் தான். இந்த கிரகம் உங்களுக்கு சரியில்லை, இந்த தெய்வத்தை போய் வணங்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சுக்கிரன் உங்களுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஒரு ஆடி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் சுமங்கலிகளுக்கு வந்து தாம்பூலம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து சிம்பிளான விஷயங்கள் தான். அதே மாதிரி உங்களோட சுக்கிரனை ஆக்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு மல்லிகைப்பூ வந்து நிறைய சுமங்கலிக்கு பெண்களுக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். அதாச்சும் கஷ்டப்படுற பெண் பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸாவோ இல்லை அவங்களுக்கு ஒரு காஸ்மெட்டிக்ஸாவோ நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது உங்களோட சுக்கிரன் அப்படின்றது ஆக்டிவேட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சனி பகவானை பார்த்து பயங்கரமாக பயப்படுவாங்க எல்லாருமே. இப்போ நம்ம ஏஎல்பி முறையில் என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த லக்னத்தில் சனி இருக்கா, இல்லை அந்த நட்சத்திர புள்ளிகள் ஆக்டிவேட்டில் இருக்கா, அப்போனா மட்டும்தான் நீங்கள் சனி பகவானை பார்த்து பயப்படணும். சும்மா வந்து நமக்கு சனி தசை நடக்குது, சனி பூத்தி நடக்குதுன்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிரகங்கள் எப்போதுமே சாதக பாதக பலன்களை வச்சு தான் நம்ம வந்து பலன் எப்போதுமே சொல்கிறோம். இப்போ சனி பகவானுக்கு சிம்பிள் பரிகாரம், அவருக்கு என்ன, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், அவ்வளோதான் அவரோட தேவை நம்மளுக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நடந்து போங்க. இந்த ஆட்டோவில் போகிறது, காரில் போகிறது, பஸ்ஸில் போகிறதுலாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நியர்பையில் இருக்கிற டெம்பிளில் ஒரு 5 கிலோமீட்டர் நடந்து போங்களேன். கொஞ்சம் பேசிக்கிட்டே போகும்போது நல்லதாக இருக்கும். வாக்கிங் போகிறது ஒரு நல்ல சனி பகவானோ பரிகாரமாக வச்சுருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கால் ஊனமுற்றவங்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு
சாப்பாடோ தண்ணியோ வாங்கி கொடுக்குறதுன்றது நல்லது. இல்லை உங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆக போகுது அப்படின்னு ஜாதகத்தில் தெரியுதுன்னா நம்ம பயமுறுத்துறதுக்குலாம் ஒன்றும் இல்லைங்க. எது எது நடக்கணும்னு விதி அமைப்பில் இருக்கோ அது நடந்தே தான் தீரும். நம்ம அந்த பரிகாரத்து மூலயமா என்ன பண்ணலாம், அதோடைய தாக்கத்தை கண்டிப்பாக கம்மி பண்ணலாம். இப்போ நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவோம், பிளட் டொனேட் பண்ணுங்க அப்படிம்போம். இல்லை உங்களுக்கு ஏதோ டிசீஸ் வரப்போகுது அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி, ராகு கேது இது இன்னொரு முக்கியமான விஷயம். இப்போ இருக்கிற எல்லா 90s கிட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு கல்யாணம் ஆகலை, செவ்வாய் தோஷம் இருக்குது. இது 3 தான் பெரிய டாப்பிக்காக இப்போ போயிட்டுருக்கு. இப்போ ராகு கேது தோஷத்துக்குலாம் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்ப்ளிகேட்டட் ஜாபில் இருக்கிற ஒரு அலையன்ஸை நீங்கள் தேடும்போது கண்டிப்பாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ப்ராப்ளம் வராது. ஏன்னா ராகு கேது ரெண்டுமே எதிர் துருவங்களாக இருக்கிறனால தான் உங்களுக்கு பிரச்சனைகள் வருது. இப்போ நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவோம்னா, 2 பேருமே ஒரு காம்ப்ளிகேட்டட் ஜாபில் வேலை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ராகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் சம்மந்தப்பட்ட வேலையோ எந்த ஒரு ஐடி கோடிங் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் வந்து ஒரு மனுஷன் 12 மணி நேரம் வேலை பார்க்கலான்னா நீ ஒரு 16 மணி நேரம் வேலை பார்த்துக்கோப்பா, அந்த பொண்ணும் வேலை பார்க்கட்டும். 2 பேரும் வீட்டில் ஐடலாக இருக்காதீங்க. அப்போ உங்களுக்கு சண்டை சச்சரவுக்கான காலகட்டமே அமையாது. ஸோ நீங்கள் உங்கள் லைஃப்லேயே பிஸியாக இருக்கும்போது அங்கே சண்டை போடுறதுக்கு அப்படின்றது எதுவுமே கிடையாது. ராகு கேதுக்கெலாம் நம்ம சிம்பிள் பரிகாரம் தான் சொல்கிறோம். ராகுக்கு உக்கிரதெய்வ வழிபாடு பண்ணுங்கன்றோம், கேதுக்கு வந்து விநாயகர் வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டடீஸ். எந்த படிப்பு நான் சூஸ் பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. உங்கள் ஜாதகத்தில் தெளிவாக இருக்குங்க, நீங்கள் இந்த படிப்பு தான் படிப்பீங்க, இந்த வேலை தான் பண்ணுவீங்கன்னு உங்கள் விதி பிராப்தம்ன்றது இருக்குது. அதை நீங்கள் ப்ராப்பராக ஒரு நல்ல ஜோதிடர்கிட்ட போய் எங்களை மாதிரி ஏஎல்பி அஸ்ட்ராலஜர்ஸ் கிட்ட போனீங்கன்னா ரொம்ப கரெக்டாக சொல்லுவோம். உங்களுக்கு இந்த படிப்பு தாங்க செட் ஆகும், உங்களுக்கு இந்த வேலை தாங்க கிடைக்கும்ன்றது நம்ம சொல்லுவோம். அண்ட் இன்னொரு விஷயம், கவர்மெண்ட் ஜாப். எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறத முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சூரியன் ஜாதகத்தில் சாதகமாக இருக்கா, 10ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கா, 2 வருமான ஸ்தானத்தில் சம்மந்தப்பட்டிருக்கா, அப்போனா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் ரிலேட்டட் இன்கமே கிடைக்கும். நம்ம சும்மா எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு டிஎன்பிசி எக்ஸாமுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்னு லைஃப் அதிலே ஸ்பாயில் அப் பண்ணிட்டு போகாதீங்க. உங்களுக்கு எந்த கிரகம் நல்லா இருக்குது அதுக்கான இன்கம்மை சம்பாரிச்சுட்டு போகிறது அப்படின்றது தெரியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கர்மா. உங்களுக்கு என்ன கர்மா இருக்குன்றத எங்கே அக்ஷலக்ன பദ്ധதி முறைப்படி சொல்ல முடியும். அதாச்சும் தந்தை வழி கர்மா இருக்கா, தாய் வழி கர்மா இருக்கா, சுய கர்மா இருக்கா, இதை வச்சு நீங்கள் வந்து இப்போ உங்கள் அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க ஆனால் எனக்கு ஒரு நல்ல வீடு இல்லை, நிம்மதி இல்லைன்னா உங்கள் அம்மாவை நீங்கள் நல்லா வச்சுக்கோங்க. அதை வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே லைஃப்பில் நல்லா நடக்கும். அப்பா கர்மா இருக்கும்போது அப்பா வழி சம்மந்தப்பட்டங்கள், அப்பாவை நீங்கள் எவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக அவங்க பிளெஸ்ஸிங்ஸ் வந்து எப்போதுமே சொல்லுவாங்க, தாய் தந்தை முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருந்தாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லைஃப்பில் இருப்பீங்கன்னு. இந்த விஷயம்லாம் இனி வர ஜென்ரேஷன் குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கணும். சுய கர்மா அப்படின்னா போன ஜென்மாவில் நீங்கள் இப்போ செஞ்ச பாவ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த வருஷம் அனுபவிப்பீங்க. ஸோ சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, மரியாதை பண்ணுறது, அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுன்றது சயின்டிஃபிக்கலாகவும் ப்ரூவன் ஆகிருக்குங்க. உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சுயகர்மா, ஒரு தேங்க்ஸ் சாரி சொல்லி பாருங்களேன், உங்கள் லைஃப்பில் மாற்றம் இருக்கா இல்லையான்றதை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். தேவையில்லாமல் யாரையும் ஹர்ட் பண்ண வேணாம். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்க போகுது. நம்ம இன்னைக்கு டேயில் நல்லவங்களாக இருந்துட்டோம்னாலே நாளைக்குன்றது எதிர்காலம்ன்றது நல்லா இருக்கும். ஸோ நம்ம பரிகாரம்னாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் பரிகாரம் தான். இன்னும் டீப்பராக இருக்குது உங்களுக்கு. இல்லைங்க எனக்கு வந்து டைம் ஆஃப் பர்த் டீட்டெயிலாக தெரியாது, இல்லை நான் அதர் கம்யூனிட்டியாக இருக்கேன், நான் எப்படி ஜாதகம் பார்க்குறது அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா பிரசன்னம் பார்த்துக்கலாம். பிரசனம்னா ஜஸ்ட் ஒரு ரேண்டம் நம்பர் பிக் பண்ணி என்கிட்ட கொடுத்தா போதும். நான் வந்து நீங்கள் எந்த கொஷின்ஸ்க்காக வந்திருக்கீங்களோ அது ரொம்ப டீட்டெயிலாகவே சொல்லிடுவேன். தேங்க்யூ. இப்போ இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் எதில் முரண்பாடாக இருக்குன்னா திருமணத்தில் தான். இப்போ நிறையா பேர் வந்து பொண்ணு சைடும் மாப்பிள்ளை சைடும் ஜாதகம் பார்க்குறாங்க, எல்லா பொருத்தமும் பார்த்து எல்லாமே பொருந்துது, கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. ஆனால் ஒரு வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிடுறாங்க. இதுக்கு என்ன விஷயம் காரணம்? இது வந்து திருமண தம்பதிகளை குறை சொல்கிறதா இல்லை ஜோதிடம் பார்த்த ஜோதிடரை குறை சொல்லுவதா? இப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சர்வே ரீசெண்டாக எடுத்திருக்காங்க. இப்போ 1990s அப்புறம் நடக்கிற எல்லா கல்யாணமே பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ABCD அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் ABCயில் இருந்திருக்காங்க. அதாச்சும் 100% பொருத்தம், 90% பொருத்தம், 80% பொருத்தத்தில் இருந்திருக்காங்க. இப்போ நம்ம எல்லாமே ஃபால்ஸ் அண்டர் D கேட்டகரியில் தான் இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சகிப்புத்தன்மைன்றது கிடையாது.
தொட்டு 90க்கும் நான் டைவர்ஸ் பண்ணுறேன், பிரேக்கப் பண்ணுறேன், விட்டுட்டு போகிறேன். அந்த குழந்தைங்கள பற்றின ஒரு தாட் ப்ராசஸே கிடையாது. இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ அந்த சுச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. கிரகம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மனிதர்களோட புரிதல் அப்படின்றதே ரொம்ப கம்மியாக இருக்குது. எல்லாத்துக்குமே ஈகோ தான் வந்து பெரும்பான்மையாக இருக்குது. அது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பெண்கள் வந்து ஜாதகத்தை வச்சுலாம் யாரும் பொண்ணு மாப்பிள்ளை தேடுறது இல்லைங்க. ஆக்சுவலாக அவங்களோட ரெஸ்யூம் தான் நமக்கு தேவைப்படுது. நீ எவ்வளோ ஏர்ன் பண்ணுற, நான் எவ்வளோ கமிட்மெண்ட் வச்சுருக்கேன், இப்படி தான் அவங்க ஜாதக பலனே வச்சு பார்க்குறாங்க. ஏன்னா நாங்கள் ஜாதகம் பார்க்குறோம்ல, அவங்க எதிர்பார்க்குறது ஜாதகத்தெல்லாம் கிடையாது, ஒரு ரெஸ்யூம் தான். அந்த பையன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ சொத்து வச்சுருக்கான், இதுதான் நிறைய பேர் பார்க்குறாங்க. பேரண்ட்ஸுமே ரொம்ப டிமாண்டிங்காக இருக்காங்க. பெண் பிள்ளைகள் பெற்றவங்க ரொம்ப டிமாண்டிங்காக இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது, இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணால் வயசுக்கு எல்லாருக்குமே சீரியஸாக சொல்ல போனால் 30 above தான் கல்யாணமே ஆகுது. முன்னெல்லாம் 25 வயசு 23 வயசில் கல்யாணம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 35 ஏஜ் ஆகிடுது. இப்போ இந்த 35 ஏஜில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது ரீசன் என்ன தெரியுமா ஆகும், நீங்கள் அந்த கன்சீவ் ஆகலைன்ற நெக்ஸ்ட்டு சுச்சுவேஷன் வந்து நிற்பீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸில் இருக்கிற கிளைண்ட்டு, யூகேயில் இருக்கிற கிளைண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இல்லைன்னு நம்மக்கிட்ட நிறைய பேர் வருவாங்க. இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் லெவல் ஸ்ட்ரெஸ்ஸு அதிகப்படியாக இருக்கும். ஏற்கனவே லேட் மேரேஜ், நீங்கள் ஒர்க் ப்ரெஷரில் போயிட்டுருக்கீங்க. உங்கள் உடம்பு சூடு வந்து ஜாஸ்தி ஆகும்போது, நரம்பில் மூளை சூடாகும்போது, உடம்பு சூடாகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த கர்ப்பப்பைன்றது அதிக சூடுனாலே அந்த குழந்தை பிறப்புக்கான சுச்சுவேஷனே உங்கள் கர்ப்பப்பையில் நடக்க மாட்டேங்குது. ஸோ அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கோங்க. இருக்கிறத வச்சு சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு முடிவு பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். அந்த ஆம்பளை பசங்களுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் பிஸ்னஸ் தான் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறீங்க. உங்களுக்கு பிஸ்னஸுக்கான ஜாதகம் இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸ் செட் ஆகும். இல்லை நான் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்ட்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப டிலேனஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ மோரோவர் மன பொருத்தம் பாருங்கள், கிரக பொருத்தமும் பாருங்கள். நம்ம ஏஎல்பி முறையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப துல்லியமாக சொல்லுவோம், இந்த வருஷம் உனக்கு நல்லாயிருக்கும், அடுத்த வருஷம் நல்லா இருக்காதுன்னு. 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் கூட போதும், மேனேஜ் பண்ணிக்கலாம். 2 பேருக்குமே நெகட்டிவாக இருக்குன்னா நாங்கள் கிளியராக சொல்லிடுவோம், ஒரு வருஷம் 2 பேர் பேசிக்காதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. இல்லை நீ கொஞ்ச நாள் ஃபாரினில் போய் வேலை பார்க்குறியா, வேலை பாரு. 2 பேர் வாயை எப்படி கம்மி பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்கள் மேரிட் லைஃப் நல்லா இருக்கும்னு. கல்யாணமும் பார்த்தீங்கன்னா என்ன மேரேஜ் அப்படின்றது நம்ம சொல்லுவோம். இப்போ யூஸ்வலாக நம்மளதில் பார்த்தீங்கன்னா இந்த ராகு தசை, கேது தசை, ராகு நட்சத்திர புள்ளிகள்லாம் போகும்போது பிரச்சனைக்குரிய திருமணம் அப்படின்றது நடக்கும். அதாச்சும் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை அரேஞ்ச் மேரேஜா, தெரிஞ்ச பொண்ணா, எந்த இடத்துலேருந்து அலையன்ஸ் வருன்றத ரொம்ப துல்லியமாக நம்ம ஏஎல்பி முறையில் கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியுங்க. இப்போ நிறைய பேர் தொழில் சரியாக அமையாது, வருமானம் சரியாக இல்லாமல் நிறைய பேர் வாழ்க்கையை இழந்துட்டு கடன் பிரச்சனையால் தவிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி மக்களுக்கு அவங்க ஜோதிடம் மூலமாக என்ன மாதிரியான தீர்வுகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? இப்போ நிறைய பேர் இப்போ எக்ஸாம்பிள் கடன் எடுத்துக்கலாம் சார். இப்போ 8ஆம் இடம் அப்படின்றது தீராத வம்பு வழக்கு கடன் பிரச்சனைன்னு நம்ம சொல்லுவோம். இப்போ 8ஆம் இடத்துல ஒரு கிரகம் வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்றப்போ ஒரு 8ஆம் இடத்துல 10 வருஷத்துக்கு ஒரு ஆக்டிவேட் ஆகும். அந்த நட்சத்திர இப்போ 10 வருஷமே நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நட்சத்திர பாதங்கள் போகும்போது ஒரு வேரியேஷன்ஸ் உங்களுக்கு வரும். அந்தந்த நட்சத்திர பாதத்தை நீங்கள் ஓவர் கம் பண்ணிட்டு வந்துட்டாங்கனாலே நல்லாயிருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு 2 வருஷத்தோட முடிஞ்சிடும். அப்போ இந்த 2 வருஷம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சார், அடுத்து கண்டிப்பாக நமக்கு மாறிடும் அப்படின்னு சொல்லுவோம். அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடம், நம்ம செலவை எப்போ கண்ட்ரோல் பண்ணுறோமோ அப்போ தான் கடன் நம்மளுக்கு அடையும். ஸோ 12ஆம் பாவகத்துக்கு வந்து நீங்கள் என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இப்போ ஃபாரினில் வேலை பார்ப்பாங்க, ஃபாரின் பேஸ்டு கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களுக்குலாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். ஒரு சிம்பிள் பரிகாரம் என்னென்னா, ஒரு உண்டியல் வச்சுக்க சொல்லுவோம் சாமி படத்துக்கிட்ட. டெய்லி ஒரு ₹1, ₹10, ₹100 உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை போட சொல்லிக்கிட்டே இருப்போம் நாங்கள். அதே மாதிரி உங்கள் கணக்கு முறைகளை வந்து ஜிபேலே பண்ணாமல் ஒரு நோட்டு புக்கை எடுத்து எழுதி இந்தந்த செலவு பண்ண இது பண்ணன்னு சொல்லிட்டு நீங்கள் இதை செய்யும் போதே உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க அப்படின்றது. அந்த கிரக காலநிலைகள் மாறும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். அந்த 8ஆம் இடத்துல எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த கிரகத்துடைய பரிகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அது செய்யும்போது கண்டிப்பாக உங்கள் கடன்லேருந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வந்துடலாம். இப்போ நீங்கள் சொல்கிற பரிகார முறைகள் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக அவங்களுக்கு வேலை செய்யும்? இப்போ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா சார், இப்போ எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக ஒருத்தர் நம்மக்கிட்ட வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு சூரியன் சாதகமான நிலையில தான் இருக்குது. இன்னும் அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லுவோம்னா சிவன் வழிபாடு பண்ண சொல்லுவோம். அப்படி இல்லை அப்படின்னா சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிறைய கடன் இருக்குதுன்னு சொல்கிறீங்களா, இதுக்கு ஒரு மெயின் பரிகாரம் நான் ஒன்று சொல்கிறேன். ஞாயிற்றுக்கிழமையில் எல்லோரும் நல்ல நான்வெஜ் சாப்பிட்டு இருப்போம். ஆனால் அன்றைக்கி டே நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து பாருங்களேன். காலையிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே ஃபாஸ்டிங் இருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் தெரியும். இன்கம் ஓரியன்டாகவும் சரி, ஃபினான்ஷியலாகவும் சரி, லைஃப் ஸ்டைலுமே சூப்பராக அப்கிரேட் ஆகும். ஏன்னா இது ஞாயிறு அப்படின்றது
திங்கள் மீன் சூரிய பகவானுக்குரியவர். அதை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணும்போது ஃபாஸ்டிங் இருக்கும்போதே நல்ல ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும். எந்த கிரகம் சம்மந்தப்பட்டிருக்கோ சார் அதுக்கான பரிகாரம் தான் சொல்கிறோம். சும்மா நம்ம கன்ஃபியூஸ்லாம் பண்ணுறது கிடையாது. இதை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு இது கிடைக்கும். அவ்வளோதான் நம்ம பரிகாரம். சிம்பிளாக இருக்கும்.